கொடமிகு கரியதே பணி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளிடம் மிகு கொடை வடிவினல் வயல்வரி வலமுறையே நங்கடம் வனை பெற்றவள் பகினல் திருங்கடோவை திருக்கர கோயிலாம் தங்கடம் நடி ஏனையும் தாங்குதல் எல்கடல் மணி செய்து கிடப்பது தமர சூரவன் மாமை தடிலவே குமரன் தாதைன கோடம்பமேறிய அமரர் கோவிலுக்கு அன்புடை கொண்டகள் அமர லோகமதே ஆளுடையார்களே. இதுவெல்லாம் நம்ம பாட ஒரு நல்ல பாட வரும். இதுவெல்லாம் நல்ல பாட வரும்ல. உங்களுக்கு பாட வரும். எனக்கு வராது. அது ஒன்று ஒன்று அவங்க எனக்கு கூலி இருக்கும்னு அதை நான் வேற ராகத்தில் படிக்கிறேன். கூலியர்கோன் வெப்பொழிந்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலோர் வன் தொண்ட பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. பாடலும் சேர்த்தா பாடலாம். இத்தனையா பாடாலும் பாடலாம். சேர்த்து சேர்த்து பண்ணாலும் அப்படியே பாடலாம். உங்களுக்கு செட்டப் சேர்த்துச்சுன்னா அப்படியே பாடலாம். அது சரி. இது எங்களுக்கு 50 பேர் இருந்தாலும் இதே ஒரே அமைப்பில் பாடுங்க. இது இது என்னன்னா இதே அளவு தான். அது ஒன்றும் இல்லாமல் அவரை நீட்டி காட்டிடுவோம். வேற ஒன்று லெவல் பண்ணி விடுவாங்க. பூழியர்கோன் வெற்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. நீங்க சொன்ன வரி அமைப்பே தான் அது. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். பூழியர்கோன் வெற்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலும் வந்தொண்ட பதம் போற்றி ஒளிமணி திருவார ஊர திரு தாழ் போற்றி. இது ஒரு நட இருந்தா, அதாவது இந்த சினிமா பாட்டில் வீட்டுக்கு வீடு வாசப்படி தேட்டு வீட்டுக்கு வீடு வாசப்படியும் தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தெரு கூத்துக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளஜதி வேணும். கட்டிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு தாளசதி. அந்த தாளசதி இருக்குன்றதுக்காக தான் இந்த தாளசதிங்கிறதுக்காக அதை ஊழியர் கொண்டு பாடுறோம். அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் தாளம் போட அளவில் பாடுங்க. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. 10 பேரா சேர்ந்து பாடுங்கிறதுக்கு தான் இப்படி வச்சிருக்கோம். இதை நாங்கள் தனியாக பாடணும். ஊழியர்கோன் வெற்பே ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்கொண்டரு பதம் போற்றி ஓழிமலி திருவாத ஊரர் திருத்தா
போற்றி வாதமூரல் திருத்தாள் போற்றி. அவ்வளவுதாங்க. தனியா பாடும்போது தனியா உட்கார்ந்து போனா தனியா பாடிக்க வேண்டியதான். அவ்வளோ பாடி நாடகம் முடிஞ்சு போச்சு. ஸ்டெப்பெல்லாம் இப்படிதான். அதாவது நீங்க அப்படி இந்த மெத்தேடு நல்லா இருக்கு அப்படியே பாடுங்க. எப்படி எது உங்களுக்கு வசம் வருதோ அதை படிங்க. நானும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆமாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி, அது அப்படியே உண்மை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைஸில் பாடிப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் நமக்கு என்ன வயசில் வருதோ நம்ம படிக்க வேண்டியது அவ்வளோதான். இதில் அடுத்தது வந்து அடுத்தது வந்து நட்டப்பாடை பண் நாட்டராகும். நம்ம கம்பீர நாட்டில் சொல்கிறோம். நாட்டை கம்பீர நாட்டை ஒரே சொல்கிறது தான் வித்தியாசம் ரெண்டுக்கும். தோடுடைய செவியல் விடையேறியோர் தோவெண்மதி சூடி காடுடைய சுடலை படை போதிய உள்ளங்கவர்கள் தேடுடைய மததான் முனை நாட்பணிந்தேத அருள் செய்த வேடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானேவனே முற்றலாமை இளநாக மோடே நாமுளை கோபவை பூண்டே பற்றலோடு கலனா பலி தேந்தன தொள்ளங்கவர்கள் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்கள் கையார் தொழுதேத்த பெற்ற மூர்த்த பிரமாபுரம் வேவிய பெம்மா இவனல்வே அருநேதிய மறை வல்ல மோனியகன் பொய்கை அலமேய பெருநதிய பிரமாபுரம் மேவிய பெம்மானி வந்தல்னை ஒரு நேதிய மனவை தொட ஞான சௌபதல் குறை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொழிலை தீர எளிதாமே. அவ்வளோதான். நாங்கள் இது உங்களுக்கு அசைவுகள் இல்லாமல் பாட்டை அந்த பண்புலால அமைச்சு அப்படி வரும். அதே பாடுறது என்ன? தேர்நெறிய தமிழ் வல்லவர் தொழில் தேர்நெறிய தமிழ் வல்லவர் தொழில் தேர்நெறிய தமிழ் வல்லவர் தொழில் தமிழ் வல்லவர் தொல்வினை தொல்வினையே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர எளிதா திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர எளிதாமே. நாங்கள் அந்த ஒரு பாட்டை குறைஞ்சது 20 நிமிஷம் 30 நிமிஷம் பாடிட்டோம். ஒரே பாட்டை வச்சு வேற வழி கிடையாது எங்களுக்கு. டயத்தை வாசிக்கிறதுக்கும் பண்ண இசைச்சு அதோட பிடிக்காரங்க சும்மா சும்மா பாட பண்ணிட்டுருவான். அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவன் கையை வச்சு இழுத்துட்டு வர்றாங்க. கத்தி ஆகணும். அவனே சொல்லுவான், உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ கையாலே போட்டுல, நாங்கள் கத்தி ஆகணும் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கு. ராகம் நல்லா இருக்கு. படிக்கிறது வந்து இந்த பண்ணோட படிக்கும்போது அந்த பாட்டுக்கு ஒரு இனிமை தன்னாலே வருது. அது அப்படின்னு பாட்டு எடுக்கணும். தோடுடைய அப்படின்னு எடுப்போம். இதை எப்படி படிப்போம் தெரியுமா? தோடுடைய செவியன் விடையேதியோ தூவெண்மதி
சூடி அதேதான் பிடிக்கிறீங்க. காடுடைய சுடலை பொடி அதான் வரல. பூசியின் உள்ளம் கவர்கள் உள்ளம் கீழே இறங்காம மேலே நிற்கணும். உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாள் பணில் வேத அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாள் பணில் வேத அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாள் பணில் வேத அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பேருடைய பிரமாபுரம் மேவிய வேருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மா இவள் அல்தே பேருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மா இவள் அல்தே. ரெண்டு பாட்டை பாடிட்டு 10 நிமிஷம் பாடிட்டு எங்களுக்கு 10 நிமிஷம் சரியாக வச்சுக்கலாம் போயிட்டு சொல்லிடுவோம். மதுரையில் அப்படி ஆயிடுச்சு. போன வாரத்துக்கு போகும்போது ரெண்டு பேர் 45 ஓதால் வந்திருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு எல்லாரும் வர சொல்லியிருந்தாங்க. அவருக்கு 40வது 45வது கல்யாணம். பட்டாம வருஷம் வந்து பாடிட்டு இருக்கோம். ரெண்டு பேர் பாடுங்க, 10 நிமிஷம் பாடுங்க. ஒவ்வொரு பாட்டு நான் இதுதான் பாட்டேன். எங்களுக்கு எனக்கு புத்தாளத்தோட போய் நானும் பாடணும். எடுத்தோடனே சொல்லிட்டான், ஏய் 10 நிமிஷம் தான், நீ வீட்டலாவில் இப்படி இருந்துச்சுன்னா 15 நிமிஷம் பாடிடுவேன், எங்களுக்கு 5 நிமிஷம் போயிடும், இப்போ முடிச்சு பாடு அப்படின்னா கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 10 நிமிஷம் முடிஞ்சோன்னா உடனே சரியாக குச்சி விட்டுருவோம். ஏன்னா 40 பேருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படியே ஆகிடுது. அதாவது அப்படியே ரெண்டாவது பாட்டை குறைச்சிட்டு விட்டாங்க. போய நீர் வளங்கொடும் ஒரு புனர் புகழ் கடைசி போட்டா டக்குனு போய் சொல்லிட்டோம். வீடல்லாய் அப்படி எடுத்த பாட்டை கடைசி பாட்டை வரும்போது போய நீர் வளங்கொடும் ஒரு புனர் புகழ் அப்படியே குறைச்சி விட்டோம் டக்குன்னு. 10 நிமிஷம் நாங்கள் இறங்க வச்சுட்டாங்க. பக்கத்தில் பாடுறவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க. 10 நிமிஷம் பாட்டோன்னா 5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட போனா ஒவ்வொரு 11 பாட்டுலையும் 3 பாட்டு கொடுத்துருக்கீங்க. இதுல 3 பாட்டு தான் கொடுத்துருக்கேன். 11 பாட்டு வரல. கொடுக்கல, நான் கொடுக்கல. 11 பாட்டு படிக்க முடியாது. 11 பாட்டு நான் 11 பாட்டு கொடுத்துருவேன். தோடு செய்வெடுத்தா தோடு முற்ற நீர் விண் ஒருமை மறை சடை விய தான புத்தர் அருன்னு 11 பாட்டு இருக்கு. ஆமா. புட்டாயன வாழ்ந்த புட்டானஞ்சம் மனிதானம்னா கத்தால் தரம் உயர்ந்த போட்டு கொடுத்தாரு. 3 பாட்டு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லா பாட்டும் அவங்க படிக்க முடியாது. அவ்வளோ பாட்டை உட்காந்து படிக்கிட்டு இருந்தாங்கன்னா பார்க்குறவங்க நீங்கள் படிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்க, இன்னும் ஒரே இதாக படிக்கிட்டே இருக்காங்களே, ஒன்று என்ன இருக்குது அதில் ஒன்று டக்குன்னு அடுத்து அப்படி. அதுக்காக 3 பாட்டு ஒவ்வொரு வரியும் 2 தடவை பாட்டா நிறைய டைம் அதில் அசை விட்டு பாட்டா ஜம்மு ஆயிடுச்சு. அதான் ஈஸியாக இருக்கும். நிறைய படிச்சாலும் ஒரே பாட்டு ஒரு படி. இப்போ நான் பட்டுக்கு ஒரு படியை போட்டிருக்கேன். ஒவ்வொரு பட்டுக்கு ஒவ்வொரு படியாக போட்டிருக்கேன். அது 10 பாட்டு போட்டிருக்கேன். கொடுமை பல செய்தன பிரியாத
உரகாடரங்கான மாடவல்லார் ஆத்தானத கல்லனை மாவரக்கே அடத்தேட்டருள் செய்த அது கருதாய் வெட்டோ புரண்டோ விழுந்தோ எழுந்தார் எல்வேதனையான ஆத்தார் புனல் சோழதிகை கெடில விரட்டாததோ அவமானே போற்றாய் தங்கோரானையில் நீரூரிதோ உரகாடலங்கானடம் மாடவல்லார் ஆத்தானத கல்லனை மாவரக்கே அடத்தேட்டருள் செய்த அது கருதாய் வெட்டோ புரண்டோ விழுந்தோ எழுந்தார் எல்வேதனையான கீழாய் ஆத்தார் புனல் சோழதிகை அவமானே பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா பித்தா காலை விடல பாடுறது சத்தமா பாடுங்க. எனக்கு அது இல்லைங்க வந்துவா பித்தா பித்தா அப்படியே எடுமா அப்படியே பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா மறுபடியும் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மரபாரே நினைக்கதே மனதுள்ளே வைத்தாய் பெண்ணை தென்பார் வெண்ணை நல்லோரருட்டுரையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே தாயேன் பல நாளும் நினைப்பின் மனத்துள்ளை பெயாய் இருந்தேன் பெறதாக அருள் பெற்றேன் பெரியார் பெண்ணை தென்னார் வெண்ணை நல்லோரருட்டுரையுள் ஆயா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே காரோர் புனல் எய்தி கரை கல்லே திரைக்கையார் காரோர் புனல் எய்தி கரை கல்லே திரைக்கையார் பாவோர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி சீரோர் வெண்ணை தென்பார் வெண்ணை நல்லோரருட்டுரையுள் ஆரோரெனோ பெருமானங்கா அல்லேன் எனலாமே ஆரோரெனோ பெருமானுக்கு ஆள் அல்லேன் எனலாமே அப்படி இப்படிலாம் பாட வேண்டிய மெத்தேடு பன்முறை படிக்கிறது பாடுங்க, பாடுங்க. பித்தா பிறைசூடி எனக்கு அந்த நேரம்லாம் வரும் அது யாரெல்லாம் பித்தா பிறைசூடி பெருமானை அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள் உன்னை
பிறைதூடே பெருமானே அருளாளா அப்படின்னு நான் போடுவேன். அப்படி மாற்றிட்டு போடுவேன். செவன்த்ல கூட்டம் வரும்போது அப்படி பாடிடுவேன். அது பாட்டு சித்த பாட்டு எடுக்கணும். அதுக்கு சித்தமெல்லாம் அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டுக்கு வந்துடும். அங்கே போயிடுது. அதுக்காக அந்த மாதிரி பாடுறது கிடையாது. ரெஃபரன்ஸுக்கு ஒரு சாங் எடுக்கும்போது அந்த பிச்சில் கரெக்டாக அப்படிதான் வரும். அது மாதிரி மனசுல தெரிஞ்சு வச்சுட்டாலும் எடுக்க மாட்டோம். நாங்க சீக்கிரம் எடுக்க மாட்டோம். எங்களுக்கு நேரம் ஆகும். இப்படி படிச்சா எங்க படிச்சீங்க நீங்க? யாருடையே படிக்கல. இங்க பகவான் ராகவேஸ்வரத்துல கொடுத்ததுதான். நீ பகவான் ராகவேஸ்வர உலகநாயகியோட அருள் நமக்கு எல்லாம் அவரோட அனுகிரகம் தான். அது மட்டில் நல்ல பண்ணலாம். அதானே மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் கைகளோ எண்ணி நல்ல கதைக்கு யாருமோ குறைவில்லை கண்ணினல் அகுதுரோ கழுமல வளனக பெண்ணினோடோ பெருந்தகை இருந்ததே போதையார் பொற்கிணற்று அடிசில் போல் தாதன தாதையார் முனிமுற ஆஞ்சனே ஆண்டவர் தாதையார் உழையினல் கழுமல வளநகர் பேதையான் அவளோடோ பெருந்தகை இருந்ததே கருந்தடோ தேன்பல்கே கழுமல வளநகர் பெருந்தடோ கொங்கையோடு இருந்தையோ வேதாந்தனை அருந்தமிழ் ஞானசோ வந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போர் விண்ணுலக ஆழ்வரே. மந்திரமாவது நீரே வானவ
கடியே அல்லிமெல் முல்லையன் அவன் நீதி கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனைய பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் பாறை வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே முப்போது திருவேணி தீண்டுவார் கடியே முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாலும் அடிச்சாத அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே மன்னியது மறையாமல் என்ற ஊர் பூசல் படிபடைய மாணிக்கும் நேசனுக்கும் அடியே தென்னவனாய் உலகாண்ட செங்கனார் கடியே திருநீலகண்டத்து பாணனார் கடியே என்னவனார் அடியை அடைத்திட்ட சடையன் இதை ஞானி காதலன் திருநாவலூர் போல் அன்னவனமாரோரன் அடிமை ஏற்றுவப்பான் ஆரோரில் அம்மானு கம்பராவாரே ஆரோரன் ஆரோரில் அம்மானுக்கு அன்பராவாரே. அது பாடும்போது நிறுத்தி பாடணும்னா தில்லை வாழ் அந்தனதோ அடியார்க்கும் அடியே. அது என்னக்கா இப்படி வேகமா பாடுறோம் அப்படின்னா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட அப்படி வரணும். அந்த தாளம் வந்து நிற்காது எல்லாருக்கும். ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்னு போடணும். தக்க தக்கிட்ட தக்க தக்கி இப்படி போடும்போது என்ன பண்ணுவாங்க, போடிட்டே இருக்கும்போது தக் தக்க தக்கிட்ட தக தகிட்ட தக தகிட்ட தக அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அதை விட்டுருவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதுக்காக அந்த நடைய இப்படியே லெவலாக நிறுத்தி பாடாம வேகமாக சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் அப்படி நீங்கள் நிறுத்தி பாட முடிஞ்சவங்க பாடலாம், பிரச்சனையே கிடையாது. தில்லை வாழ் அப்படியே எடுத்து பாடலாம். வணக்கம். அப்படியே நீங்கள் தில்லை பாடலாம், அப்படி பாடினா உங்களுக்கு கூட பிரச்சனை, நேரம் பாடலாம். அப்படி பாடிக்கிறோம் வணக்கம். நேரம் மெதுவாக பாடலாம். அப்படி பாட முடிஞ்சா அப்படியே பாடுங்க, இப்படி பாடா இப்படி பாடலாம். உங்களுக்கு எது அப்படி பண்ண இன்னொரு வேணா அந்த சைடில் சொல்லியிருந்தாரு. தில்லை வாழ் அந்தனதோ அடியார்க்கும் அடியே திருநீலகண்டத்து குயவனார் கடியே இல்லாத இயற்பகைக்கும் அடியே இளையாடல் மொழி மாற
வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுவாங்க ஒவ்வொரு பதிகத்திலையும் முதல் பாடல், ரெண்டாவது பாடல், அப்புறம் கடைசி பாடல். இந்த அந்தனர் பாட்டில் மட்டும் ஒன்று வச்சுட்ட பிறகு வேற 10 போயிட்டு ரெண்டாவது இலை மலித்த வெளிநம்பி பாடலாம். எல்லாம் பாட்டு வந்து 1, அப்புறம் 2 இருக்கும். இந்த பாட்டுலயே 1 அப்புறம் 10 ரெண்டாவது ஏன் இல்லை? ரெண்டாவது ஏன் இல்லை அப்படின்னா 10வது பாட்டுக்கு 2வது பாட்டுக்கும் வித்தியாசம். 10வது பாட்டில் வந்து கருத்து நிறைய இருக்குது. 2வது பாட்டில் அந்த அடியார்கள் தான் வரிசையாக வருது. 10வது பாட்டில் அப்படி வருது. 10ஆய் பணி அது வந்து அந்த அடியார்கள் தான் 9வது பாட்டோட படித்தார். 10வது பாட்டில் என்ன அந்த 63 அதாவது 63ஓட எத்தனை பேர் சேர்த்து 73 நான்வர் ஆக்குறாங்க பார்த்தீங்களா? தொகை அடியார்கள் தொண்டடியார்கள் போட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. அந்த தொகையடியார்கள் சேர்த்தும் போது 10ஆய் பணிவார், பரமனையை பாடுவார், சித்தத்தை சொன்பாலை வைத்தார், திருவாரூர் பிறந்தார், 30 திருமையை சென்றுவார், மொழியில் கூடிய இவங்களெல்லாம் அடியார்களை சேர்த்து இதில் சேர்த்துருக்காங்க. அதுக்காக இந்த பாட்டு மட்டும் அந்த பாட்டு அத்தனையும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு நாயன்மாரை காட்டுது. இந்த பாட்டு வந்து இந்த நாயன்மாரை வேற ஒன்று வித்தியாசம் வேற ஒன்று. ரெண்டாவது பாட்டை போட்டு போட்டுக்கலாம். இது வந்து இப்போ விஷயம் விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பாட்டை போட்டு. அதாவது அந்த அடிக்கலை இந்த பேர் கடி ஏன்னா அடியா இருக்குமே கதை வந்து அது இது அந்த பாட்டு தெரியும். நான் இந்த விஷயம் உள்ள பாட்டு கருத்து பொருள் உள்ள பாட்டுக்காக இந்த பாட்டு போட்டால் தான் தெரியும். 2-3 பதியத்தில் போட்டிருக்கேன். இதில் மட்டும் இல்லை, இந்த பதிவு 1வது வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு இல்லை. அப்படி கணக்கு கிடையாது. திருமுறையில் 1, 2 கஷ்டப்படி படிக்கலாம், 1, 3, 4 கூட படிக்கலாம், 5 கடைசிப்பட்டு படிக்கலாம். அப்படின்னு கிடையாது. 1, 10 படிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் இப்போ வந்து ஒரு பதிவு எடுக்கிறாங்கன்னா முதல் பாட்டை படிச்சுட்டு நடுப்புற ஒரு பாட்டு நல்ல பாட்டை வந்துச்சுன்னா அந்த பாட்டை படிச்சுட்டு போயிடும். அப்புறம் அந்த கடைசி படிக்கும். அப்படியே 3வது புக்கில் அப்படி தான் போட்டு விட்டுருக்கேன். 4 இது 3வது வருஷத்து புக்கில், இது முதல் வருஷத்து புக்கு தான் இருக்குது. 3வது வருஷத்து புக்கில் மாற்றி மாற்றி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதாவது ஒரு முதல் பாட்டு சாதாரண இருக்கும், 2வது பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டினுடைய பொருள் பண்ணுக்கு இதுக்கு இசைக்கு காட்டுறாப்புல இருக்குது. அதுக்காக அந்த பொருள் இருக்கா, அதுக்கு என்னது அந்த வரலாறு வருதா அப்படின்னு அது காட்டுறது. இப்போ வந்து ஒன்று வேண்டாம், நம்ம திருவானைக்காப்பதிகத்தை ஒரு பதியம் பாட்டு இருக்குது. திருவானைக்காப்பதிகத்தில் வானைக்காவல் வெண்மதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் வந்து 6வது பாட்டும் 4வது பாட்டில் தாரமாகிய புண்ணி தண்டுரையாடி விழித்து நீரில் நின்றடி போற்றி நின்மலா கொள்ளனே அங்கே அப்படின்னு இருக்குது. அது என்ன பொருள் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து இந்த சோழ அரசன் வந்து அந்த திருவானைக்காவுக்கு மிந்தி அந்த காவேரி ஆறு வருது. திருவானைக்கா கோயிலுக்கு மிந்தி பின்பக்கத்தில் வருது. அங்கே ஒரு சோழ நாட்டு அரசன் வந்து அங்கே வந்து தினமும் அங்கே தினமும் குளிக்கும்போது குளிச்சுட்டு அங்கேருந்து காவிரி நீர் எடுத்து திருவானைக்கா கோயிலுக்கு இன்றைக்கி சாமி அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த நீர் வர்றதுக்கு வேண்டி இவன் வந்து அந்த தீர்த்தம் வர்றதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவான். அங்கே இந்த குதிரையில் வந்துடுவான். அங்கே வேகமாக அவர் சொல்லுவார், நீ யானையில் வர, நான் குதிரையில் வந்துடுவேன். அப்படி வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நினச்சி பார்க்குறான், இந்த சாமிக்கு நாம் போட்டுக்க அந்த ஆரத்தை போட்டால் எப்படி இருக்கும்? அபிஷேகம் ஆன உடனே அந்த நாம் போட்டுக்க பெரிய ஆரமாக இருக்கே, இது ஜம்முன்னு போட்டால் நல்லா இருக்குமே. அதுவும் தாரமாகிய புண்ணி தண்டுரையாடி விழித்து நீரில் நின்றடி போட்டு நின்மலா கொள்ளனையாக அப்படின்னு அதை அப்படி நினச்சிக்கிட்டு மறுநாள் காலையில் பிடிக்கிறான். அந்த முத்துமாலை அப்படியே கேட்டு எங்கே போகுது, அந்த குடத்தில் கரெக்டாக வந்து அவர் தண்ணி தீர்த்தம் எடுக்கிற குடத்துக்குள்ளார வந்து கரெக்டாக வந்துருக்கு. கரெக்டாக வந்தோடனே இவர் எப்போது அவரே தெரியாது, வந்திருக்குன்னு அவரே தெரியாது. அவரே எடுத்து யானை மேலே வச்சு சுகமாக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு அங்கே அபிஷேகத்துக்கு வந்து இவர் வந்துருக்காரு. அந்த அது போட்டிருக்க மாலை அங்கே விழுது. அபிஷேகம் பண்ணும்போது மாலை விழுதாரு. ஏன் அந்த பாட்டை அதுக்கு காட்டியிருக்கு. அந்த பொருள் அதில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அந்த பதியத்தினுடைய பொருளில்
அது முதல் பாட்டெல்லாம் ஒன்று சாதாரண பாட்டு தான். நடுப்புற உள்ள பாட்டு பொருள் இருக்குது. அதுக்காக அந்த பாட்டு அது மாதிரி காட்டுது. அதுக்காக பொருள் உள்ள பாட்டை காட்டுது, வேற ஒன்று. ரெண்டாவது பாட்டு போடலைங்கிறதுக்கு காரணம் அதான், வேற ஒன்று கிடையாது. வேற ஒன்று கிடையாது. எனக்கெல்லாம் ரெண்டு பாட்டு தான் போட்டிருப்பேன். இப்போ அங்கே இடையில ஒரு மந்திரமாவது போட்டிருக்கேன். மந்திரமாவது அப்படி இருக்க தெரியுமா? இப்போதான் உங்களுக்கு இப்படி காட்டுங்க. இன்னொரு இது பிடிச்சி ஒன்று போட்டிருக்காரு. பூசையினியது நீர். முதல் பாட்டை விட்டு கடைசியில் பூசையினியதுக்கு வந்துட்டேன். மந்திர வேத முத்தி காண பூசை 5வது பாட்டு தான் போட்டிருக்கேன். மந்திர வேத முத்தி காண பூசை. பூசைங்கிறது பூசையினியது 5வது பாட்டு. அப்புறம் கடைசி பாட்டு போட்டுருக்காங்க. பூசையினியது பேசு பூசையினியது நேரு புண்ணியமாவது நேரு பேசையினியது நேரு அப்படின்னு பிடிக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ண பேசையினியது திருநேரு அப்படிமா ஜப்பா அது ஜப்பா டக்குன்னு நிறுத்திடுவான். அப்படியே உடனே சரி அப்படிங்கிறது அப்படியே நாங்கள் அப்படியே திருப்பி கொடுப்பேன். அப்படி பாடிங்க அப்படி தரவும் பாட சொல்லுவேன். பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது திருநீரு அப்படின்னு அழகா கொடுப்பாங்க. அப்படியே பாடுவோம். அப்படியே எங்களுக்குள்ள போட்டிகள் வந்து அப்படிதான் மாற்றி கொடுக்குறோம். இல்லாத நீர் தான் சேர்க்கிறோம், வேற ஒன்றும் சேர்க்கலையா? நீர் தான் சேர்க்கிறோம். அவன் அது பின்னாடி உள்ளதான் பின்னாடி நிற்கிறோம், பின்னாடி உள்ளதான் பின்னாடி சேர்க்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது நீங்க நீர் பின்னாடி வருது இல்ல, ஆசையை கெடுப்பது திருநீர். அந்த திருநீர் கட்சி முடியும்போது அந்த அந்தமதாவது நேரு தேதோ புகழ்வது திருநீரு அப்படியே முடிச்சா அந்த இடம் எல்லாருக்கும் அப்படியே கிளீனாக படிச்சுட்டு தெரியல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். வெறும் பாட்டம் அதாவது மக்களுக்கு வந்து நம்ம பாடுற பாட்டு அவங்களுக்கு சேரணும்னா அது என்ன பாட்டு பாடுறாங்க, அந்த திருநீருக்கு அவ்வளோ பெருமை இருக்குதா, தேசம் போடுவது திருநீர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது தெரியணுங்கிறதுக்காக தான் இப்படி கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்காங்க. அதை பற்றி ஒன்றுமே கிடையாது, அது ஒன்றே கிடையாது. ஆலவாயான் திருநீரே, இந்த திருநீரைக்கு வந்து பார்த்தீங்களா, அந்த திருநீரை பின்னாடி எடுத்து தேசம் போடுறது திருநீர் அப்படின்னு வேற ஒன்றும் கிடையாது. அது உள்ளார அது இருக்கிறது தான் பெட்டி பிடிக்கணும். அதாவது விருத்தம் பாடிட்டு இருக்கும்போது கருவாய் கிடந்து உன் கடலை நினையும் கருத்துடையன் உருவாய் தெரிந்து உண்டனாவும் பயின்றேன் உனது அருளால் திருவாய்ப்பொழிய சிவாய நம என்று நீரடைஞ்சேன். உனது அருளால் உந்தன்னாவும் திருவாய்ப்பொழிய சிவாய நமம் என்று நீரணிந்தேன். சிவாய நம நம சிவாய அப்படின்னு பரட்டி பாடு. ரெண்டு ஒன்று தானே, சிவாய நம நம சிவாய அப்படியே டக்குனு அப்போ சிவாய நமவென்று நீரணிந்தேன். சிவாய நம நம சிவாய என்று நீரணிந்தேன். சிவாய நம நம சிவாய என்று நீரணிந்தேன். தருவாய் சிவகதி நீ தருவாய் நம சிவாய என்று நீரணிந்தேன். தருவாய் சிவகதி நீ பாதிரி புரியோ அதனேயே. வேகமாகவே பாடக்கூடாது, இப்போ நிறுத்தி கொஞ்சமாக பாட்டாதான் மக்களுக்கு புரியும், நமக்கும் புரியும். உணர்ந்து பாடுவார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பாடும், பொருள் உணர்ந்து படிக்கணும். அது நம்ம படிக்கும் போதே நமக்கு நானே தெரியணும், இது உள்ளார நிற்கிறோம். அவன் நேற்று பாடும்போது மாணிக்க கீழே பாடும்போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஆலந்தான்னு வந்து பாடுங்க சார். அங்கே வந்து இன்னைக்கு பக்கத்தில் நின்று கேட்குறான், ஆலந்தான்னு வந்து பாடுங்க சார் அப்படின்னா. கண்டிப்பாக அது உனக்கு பாட்டேன், நான் சாமிக்கு பாட்டேன், உனக்கு பாட்டேன், ஆனால் எல்லாருக்கும் தெரியணும்ல அப்படின்னு. அதில் கடைசியில் அந்த வழி நல்லா இருக்கு சார் அப்படின்னு. அதில் என்ன இருக்குது, ஆலந்தான் வந்து அமுது செய்தானே ஆதியே அமர்ந்துள்ளதே குசிலந்தான் பெரிதும் உடையானே சிந்திப்பாவர் சிந்தையுள்ளானே ஏலவார் குழலால் உமைநங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவார். என்ன அந்த வரி எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பிடிக்கிறது, எங்களுக்கு எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கு அப்படின்னு. கால காலனை கம்பனெம்மானை கால காலனை கம்பனெம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறு
அப்படி பிடிக்கும்போது அவங்க என்னமோ அதில் உள்ள பொருளை நல்லா தெரிஞ்சு மனசிலாக்கி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. அப்படியே அவங்க விட்டுருது. அப்படியே பாட்டுனா பாடிட்டு விட்டுருட்டு நம்மனா அதை அந்த பாடாமல் இருந்தால் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் அவங்க என்ன இருக்குது அதில் அவனுக்கு திருப்தி. நல்லா அந்த அவனுக்கு அதோட நேற்று நடந்தது. நேற்று சித்தர் மாணிக்கு 30 நாள் எனக்கு ஒருத்தர் அது பாட சொல்லுவார், இன்னொருத்தர் பொண்ணு பாட சொல்லுவார், ஒருத்தவங்க ஒன்று பாட சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மீளா அடிமை பாடுங்க சார் அப்படி பாடுறது. ஒரு ஒரு பையனுக்கு கல்யாணமாக அவளை ரொம்ப நாளைக்கு தான் நீங்கள் சடையா என்ன பாடுங்க சார் எங்களுக்கு அப்படின்னு வாங்க போய் தெரிஞ்சவங்களெல்லாம் கேட்டுருவாங்க. இது மட்டும் அதை பாடுறவனுக்கு நமக்கு தெரிஞ்சதை பாட போகிறோம். இது என்ன இருக்கு சரி பாட்டுவாங்க. நேற்று அந்த பையன் முதல் தடவை கேட்டான், ஹிந்தி ஒரு நாள் கேட்டான், 2 தடவை கேட்டுவாங்க. நாங்களும் படிக்கிறோம், அதே லெவலுக்கு படிக்கிறேன் சார். இந்த புக்கு ஒன்று கையில் வச்சுருந்தேன், அந்த புக்கை வாங்கிட்டே போயிட்டான் கையில். எனக்கு வேணும் சார் அப்படின்னு சரி அடுத்து சொல்லி சொல்லுங்க, அப்பதான் அது நல்லா மாதர் கண்ணியா மாதர் பேரை கண்ணியானே மலையான் மகளோடு பாடே மாதர் பேரை கண்ணியானே மலையான் மகளோடு பாடே போதோடு நேரும் தேனே போதோடு நீ சுமந்தே அதுக்காக எங்கள் மதி கண்ணியானே மொழியாலும் பாடி எங்களுள் நல்குவதே எனக்கு நீ எல்லாம் வருவே ஐங்கிழமங்கையராடோ ஐயா தடைகின்ற போதே கைகே
மதியமத்தை பண்ணி காரியம் பண்ணுவோம். அடுத்தது டென்ஷன் போயிட்டு இருக்கா? டென்ஷன் போயிட்டு இருக்கா இல்ல எப்படிமா? டியூஷன் தான் போகுது. ஆமா ஆக்சுவலி இந்த மாதிரி சிவா புது பதிவு. வச்சிருக்கேன் அதான் கேட்ட டியூஷன் தான் போயிட்டு நீங்களும் வேறு கொடுக்குன்னா சவுக்கொண்டு வருதுக்கு வேயூரே தோழி பங்கள் விடமுள்ள மிக நல்ல வீணை தடவி அப்படி நீங்க போட முடியாதுக்காக தான் சமமா போடுறது, ஏகமா போடுறது. வேயூரே தோழி மிக நல்ல வீணை தடவி மாதரே திங்கள் மொழி மேலன உளமே புகழ அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரடோ உடனே அந்த வெளியில வந்து ஒரு அசைவு வரும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் மூணு தடவை கொடுக்கணும். அதில் வே எல்டி அப்படின்னு கொடுக்குறது. அப்பதான் தாளத்து கரெக்டாக வரும். இல்லைன்னா தாளம் வராது, அது நடையில வராது. பிரதாங்காரம் விட்டுடுவான், நிப்பாட்டிடுவான். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பிரடோ உடனே ஆதரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பல நாரி பசு ஏறுயங்கள் பரமல் தலமகளோடு எருக்கு முடி மேலன உளமே புகழ அதனால்
பாட போலவே அப்படியே பாடுங்க பார்ப்போம் எல்லாரும் சேர்த்தாப்புல தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரே திங்கள் கங்கை அங்க கொண்டு கங்கை எவ்வளவு பண்ண முடிக்கணும் மாசரே திங்கள் கங்கை முடி மேலடைய உளமே புகழ அதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டோ உடனே ஆசரே நல்ல அவை நல்ல ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல முதல்ல நல்ல அடுத்து நல்ல நல்ல அப்படிதான் ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நான் கவனிச்சு பண்ணீங்கன்னா நல்ல நல்ல கரெக்டா வந்துடும் ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேகமாவும் பாடல மெதுவா சொல்லிவிட்டு வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படி வீசா படிச்சுட்டு படிச்சே முடிச்சிடலாம் அப்படி மாதரே திங்கள் கங்கை முடி மேலணிந்த குளமே புகழ்ந்த அதனா ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படியே 10 பாட்டுக்கு அப்படியே படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு படிக்கும் போது பாடு அப்படி நீங்க படிச்சு அப்படி பாடும்போது நீங்க பண்ணோட பாடுங்க அப்படின்னா தாளத்துல பாடணும். தாளத்துல பண்ணு அது நீங்க சொல்றது பண்ணுதான் தாளத்துல பாடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா தாளத்துல வரணும். அப்பதான் பாடின சரிதாம்மா அப்படி அவனே கேட்பாங்க. அது தாளத்தோட பாடுங்களேன் அப்படி அது தாளம் கிடையாது. தாளம் இல்லாமல் பாராயணம் மாரி பாடுறாங்க. இது பண்ணோட பாடுறது வேயூரே தோழி அப்படி இருந்தாதான் பாட முடியும். வேயூரே தோழி மகள் விடம் உள்ள கண்கள் மிக நல்ல வீணை தடவே மாசரே திங்கள் முடி உளமே புகழ அதனா
பயப்படாம பாடணும். வேற ஒன்றும் அது வருமோ வராதோ சரிதானோ சரி இல்லையோ அப்படின்னு நினச்சே பார்க்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சு நம்ம பாடுறோம், அவ்வளோதான். அதை எதாவது நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டே பாடினோம், பாடவே முடியாது. சரியில்லை, நம்ம பாட சரியில்லை, யாரையும் எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு அவங்க பாட்டு அவங்க சொல்லிட்டு பாட, நம்ம பாட்டு நம்ம பாடுறோம் அப்படின்னு நம்ம பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். அப்படியே மேலையில போய் வரும்போது சில பேர் இவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்களா அவங்களாம் வரமாட்டேங்குது, அவங்க என்ன அப்படிப்பாங்க. சில பேர் அவர் பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு, நம்ம பாட்டு செஞ்சுட்டே இருக்குமே அப்படிப்பாங்க. சில பேர் ஒருத்தர் பிரச்சனைகள் வந்துடும். அதுக்காக அந்த பயப்படவே கூடாது. நமக்கு தெரிஞ்சால் நம்ம செய்கிறோம், அவங்க அவங்க செய்கிறாங்க. அது நமக்கு பாட தெரியும், நமக்கு இவ்வளோ தான் பாடம் தெரியும், நம்ம பாடணும். இதோட நல்லா பாடுங்க, பாட்டு போடுறாங்க, நம்ம ஒரு பாட்டு போடணும், அவ்வளோ விட்டுரும். அது கவலைப்படவே கூடாது. தேவாரம் பொது, நம்ம எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் பாடலாம். நமக்கு தெரிஞ்ச தேவாரத்தை நம்ம பாடணும், பாடணும். நமக்கு தெரிஞ்ச அளவோட பாடுறோம் நம்ம அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நாங்களாம் அப்படி பாட முடியாது. நாங்களாம் இப்படி தான் பாடணும்னு எங்களுக்கு வரமுறை வறுத்து வச்சு வச்சுருக்காங்க. அப்படி தான் பாடி ஆகணும் அப்படின்னு. உடனே நாளைக்கு என்ன எங்கடா படிச்சேன்னு கேட்போம். உடனே எங்களுக்கு மேலே உள்ளவன் எங்கடா படித்தேன், இந்த என்ன ஒரு சைஸாக பாட அப்படின்ட்டுருவான். நான் தருவராஜ் படித்தேன். இங்கே இந்த தருவன சாமினான்னு ஒருத்தர் பாடியிருக்கிறதுல தருவன சாமினா எல்லாம் சாமினான்னு நான் கேவலோடு பாடுறாங்க. சாமினாவில் 5 சாமினா இருக்காங்க. திலம் சாமிநாதன், தருவன சாமிநாதன், திருத்தணி சாமிநாதன், சிங்கப்பூர் சாமிநாதன், இன்னும் இங்கே ஒரு பிரிக்கா சாமிநாதன், இப்படி ஒரு 5-6 பேர் இருக்காங்க. எல்லாம் ஒரே பாடசாலை தான். இங்கே எல்லோரும் நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லோரும் ஒரே பாடசாலை தான் படித்தோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச ஒவ்வொரு காலங்கள். பாடசாலை வாத்தியார் ஒரே வாத்தியார் தான், படித்தது ஒரே பாடசாலையில் தான். ஆனால் காலங்கள் மாறி மாறி இருந்தது. அவர் எனக்கு வந்து 40 செட்டு 50 செட்டுக்கு முந்தைய தருமபுரம் சாமிநாதன் படித்தார். அதுக்கப்புறம் எல்லாம் 10 செட்டுக்கு முந்தைய படித்தார். அப்படியே ஒவ்வொருத்தருக்கு நான் இப்போ ரொம்ப லாஸ்ட்டு நான் அப்படி. இப்போ எனக்கு அப்புறம் 2 பேர் தான் படித்தாங்க. அவர் தவறிட்டார், ஆசிரியர் தவறிட்டார். அதுக்கப்புறம் அவரே சொல்லிட்டார், நீங்கள் நீங்களாம் படிச்சிங்கன்னு அப்படின்ட்டார். அவ்வளோதான், வர முடியாது. அவரால் முடியல முடிஞ்சார். ரசிகர்லாம் சொல்லி விட்டார். அதான் தருமபுர பாடசாலை படித்து வேற ஏதாவது உதவார்கிட்ட படித்தவங்க அவ்வளோ பேரும் கரெக்டாக போடுவாங்க. 2 கிடையாது, தருமபுர ஆதீனத்தில் படித்தேன். ஆமாம், மயிலாடுதுறை அங்கே தான் பாடசாலை இருக்குது. இங்கே தான் கிடையாது, இதெல்லாம் பாடசாலை இல்லை. சாதாரணமாக அவர்கிட்ட படித்தவங்க சொல்லி கொடுக்குறது தான் இங்கே. அது ஆதீன பாடசாலை அங்கே தான் இருக்குது. அது வந்து காலையில் இப்படியெல்லாம் பாடசாலை அங்கே நடத்த முடியாது. அது காலையில் கரெக்டாக 4 மணிக்கு ஐயா ஒரு மறுபடியும் கம்பெடுத்துட்டு வருவார். அப்படி இப்படி வச்சுட்டு தான் வருவார். அதெல்லாம் கொடுத்து அப்படி எழுந்திரிச்சு உட்காந்துருவோம். அதுக்குள்ளார உடனே எழுந்திரிச்சாச்சாடா அப்படிம்பாரு. அவ்வளோதான், எழுந்திரிச்சு மூஞ்சால் விட்டு பாட ஆரம்பிச்சாங்க. படிக்க ஆரம்பித்தோன்னா 6 மணி வரலும் இப்போ சுற்றிக்கிட்டே தான் இருப்பார். 6:30 மணிக்கு தான் 6:10 தான் போவார். 6:10 போனான்னா 7-7:15 தான் நாங்கள் முடிச்சுட்டு 8 மணிக்கு வழிபாட்டுக்கு போயிடுவோம். 8 மணிக்கு போனால் திரும்பி 9 மணிக்கு பாடசாலை உட்காந்துருவோம், கிளாஸில் உட்காந்துருவோம். உடனே 9 மணிக்கு அவர் வருவார். வந்து உட்காந்து வாசலில் உட்காந்தாருன்னா கரெக்டாக 12:30 மணி வரைக்கும் நவர மாட்டார். இருந்தாங்க 12:30 மணி வரைக்கும் கிளாஸ் முடிஞ்சிடும். 12 கிளாஸ் முடிஞ்சுன்னா உடனே எல்லோரும் சாப்பிட போடுவோம். மனத்துக்கு திரும்பி எல்லோரும் போய்ட்டு சாப்பிடுவோம். 2 பாடசாலை இருக்கும். 50 பேர் தேவாரத்தில், 50 பேர் சங்கீத இதில் ஆகம பாடசாலை இருப்போம். 2 பேராக இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்தே போயிடுவோம். அங்கே அவ்வளோ பெருமை எங்கே சாப்பிட்டு திரும்பி இங்கே கரெக்டாக 2 மணிக்கு வந்துடணும். 2 மணிக்கு அங்கேருந்து இடங்களுக்கு எங்கள் ரூம்லாம் அங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு 2 மணிக்கு ஆரம்பிச்சு உட்காந்து அதே ஐயா வந்துடுவாங்க. 2 மணிக்கு வந்தாங்கன்னா 4 மணியில் இருப்பார். 4 மணிக்கு சங்கீத ஆசிரியர் இருப்பார். இந்த ராகத்துக்கு இந்த இது இப்படி பாடணும், இது எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். 10 நிமிஷம் தான் சொல்லி கொடுப்பார். இந்த ராகத்துக்கு அவர் கரெக்டாக 1/2 மணி நேரம் அதுக்குள்ள கிளம்பிடுவார். 6 மணி நாங்களும் போயிடுவோம். அவர் திரும்பி போய் அந்த கோயிலில் உட்காந்து பாடிட்டு இருக்கோம். எங்கள் ஐயா வந்து உட்காந்து இன்னைய பாடத்தை பாடு அப்படின்னு. இன்னைய பாடம் என்ன பாடணும்? ஒரு நாளைக்கு 5 பாட்டு பிடிக்கணும். இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கள இதில் 5 பாட்டு ஒரு நாளைக்கு பிடிக்கணும். ஒரு நாளைக்கு 5 பாட்டு. ஒரு பதியம் 2ஆக பிரித்து ஒரு நாளைக்கு 2 பதியம், 2 நாளில் ஒரு பதியம் பிடிக்கணும். ஆனால் இதுமாதிரி நோட்டுக்கிட்டலாம் வச்சு இது பண்ணணும். நோட்டில் எழுதணும். அன்னன்னைக்கு 5 பாட்டையும் எழுதி தான் படிக்கணும். நான் என்ன வச்சுருக்கேன், நோட்டை அப்படியே வச்சுருக்கேன். நான் 5 வருஷம் நோட்டை அப்படியே வச்சுருக்கணும், படிச்சுட்டு தான் இருக்கேன் வச்சுருக்கேன். ஏன்னா எழுதி படித்தா தான் மனசில் இருக்க முடியும். அப்போ நோட்டை எழுதி கரெக்டாக படித்து அப்படி அந்த அவங்க உட்காந்துருக்காங்க. அதை தாண்டி உட்காந்துருப்பார் ஐயா. நோட்டை கொண்டு இதை வச்சுருக்காங்களா, அது பெரிய நோட்டை கொஞ்சம் எட்டி போயிட்டு இருக்கணும். கிட்டக்க போனோம், பார்த்து சொல்கிறதுக்காக இங்கே வரியா, அங்கே போடா வேறு அங்கே பின்னாடி சொல்கிறாங்க. அதை அங்கேருந்து அவன் பார்த்துருவான். அதுக்காக பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே பின்னாடி போய்ப்படா, அப்படி பின்னாடி சொல்கிறா. அங்கேருந்து நாங்கள் நோடி
கோடுடைய செவியன் விடை ஏறியோர் வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி போதிய உள்ளங்கவர் கல்வல் அப்படியே அவர் சொல்லி கொடுத்த மாதிரி. அப்புறம் தான் அவர் சாயந்தரம் உட்கார் கோடுடைய அப்படியே தாளம் போட்டு ஆரம்பிப்பார். முதல்ல அப்படி சொல்லி கொடுத்துருவார். அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிடணும். அப்புறம் பாட்டுக்கு வருவார். அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அவர் கோயிலேருந்து வரத்துக்கு 8 மணிக்கு போய் சாப்பிட்டு வந்து திரும்பி உட்காந்தோன்னா 10:30 மணிக்கு தான் விடுவார். 10:30 மணிக்கு கிளாஸ் விடுவார். அப்புறம் படுக்க போவார். அப்புறம் நாங்கள் அப்படி படிப்போம். அப்புறம் 5 வருஷம் அப்படி இருந்தால் தான் முடிச்சுட்டு உள்ள வர முடியும். இல்லைன்னா இங்கே அரை மணி நேரத்தில் இசைப்பள்ளின்னு நினைச்சாங்க. அதில் படித்தா ஒரு பாட்டு தான் தெரியும். ஒரு மொதல் பாட்டு கடைசி பாட்டு தெரியாது. அப்படி அன்றைக்கி நாங்கள் கேட்டதுக்கு தான் எங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க, 2வது பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. 2 பேர் வந்திருக்காங்க கன்னியாகுமரிக்கு இசைப்பள்ளியில் படித்து இப்போ இது பண்ணாங்கன்னு. 2வது பாட்டு என்னன்னா தெரியாது. கூட்டாயினம் வரல 2வது பாட்டு என்னன்னா தெரியாது. அப்புறம் நான் அவன் அன்றைக்கி சொல்லி இதுமாரி புக்கெல்லாம் அவங்களோட கொடுத்து படிச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அதை நாங்கள் வர்றோம். இப்போ வர்றாங்க. நான் கிளாஸ் எடுக்கிறனால இந்த சுஜனத்தில் அவங்க வர்றாங்க. 2 பேரும் வந்து படிச்சுக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு பதியம் எங்களுக்கு புதுசாக போய் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடிஞ்ச வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. படிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வேணா கொண்டுட்டா போகணும். அதான் அடுத்த சொல்லுவோம். உண்ணாமுலை உமையாடோடோ உடனாகிய ஒருவன் சொல்லுவோம். இது நட்டப்பாடை தான். முன்னாடி ஃபர்ஸ்ட்ல பாடியது அது நட்டப்பாடு தான். கோடு செய்ய நட்டப்பாடு தான். இது நட்டப்பாடு தான். இது வந்து இது ஒரு அமைப்பு, அது ஒரு அமைப்பு. அது அப்படிதான் வரும். நட்டப்பாடையில வந்து அது நட்டப்பாடையில வந்து 6 அண்ணா இருக்கு. 6 ஒன்று 7 அண்ணா இருக்கு. அதே மாதிரி படிக்கலாமா? வரவே வராது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீஸா வரும். 6 7 அண்ணா இருக்கு. நான் அந்த பண்ணில் ஒவ்வொன்றும் அங்கே அந்த பண்ணினுடைய அமைப்புல நட்டப்பாடைன்னு எடுத்துக்கிட்டா அதில் 5 சைஸ் 6 சைஸ் பிரிப்பான். அதுமாரி பூபாலன்னு எடுத்தால் 5 சைஸ் 4 சைஸ் 3 சைஸ் பிரியும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று கல்யாணம் அப்படி இந்த ராகத்துக்கு இந்த பண்ணுக்கு இந்த ராகம்னு போட்டு கொண்டு வந்துருக்காங்க. நட்டப்பாடைக்கு வந்து இப்படி கொண்டு வருவாங்க. அது அந்த அமைப்புக்கு பேர் அந்த பேரயணி பட சடை மோடியேடை கருகைய போனலோடை அவனே பேரயணி அப்படின்னு வருது. இது நட்டப்பாடு தான். இது நட்டப்பாடு தான். பின்னாடி இருக்கு. நட்டப்பாடையில் அந்த பதியத்தை அந்த புக்கை பிறந்தீங்கன்னா நட்டப்பாடை தக்கராகு படந்தக்கராகு குறிஞ்சி வியாழக்கிழமை பன்வரிசை போட்டிருப்பான். நட்டப்பாடை பண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஒரு 10 பண்ணு தாண்டதுக்கப்புறம் இந்த பண்ணை இருக்கு. குடி கலந்த இசை பாடலினால் யாரு உலகெல்லாம் அந்த அமைப்பு ஒன்று. ஒவ்வொன்றும் ஒரு அமைப்பு அப்படி அதுக்கு காட்டும். அதை நம்ம படித்தாதான் அது புரியும், இல்லைன்னா புரியாது. அந்த ஐயா சொல்லிக் கொடுக்கும்போது நட்டப்பாட்டில் இத்தனை அமைப்பு இருக்குது, சக்கராத்தில் இப்படி அமைப்பு இருக்குது. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் அப்படின்னா இருக்கு. பூவார் மலர் அப்படின்னா பாருங்க, அதான் தக்கராகும். தக்கேசி. அதே தக்கேசி தான் என்ன இருக்கு, மடையில் வாழை பாயமாததான் குடையும் பொய்கை போல காமுளால் எவ்வளோ இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இது அப்படி பண்ணால் அது இது ஒரு அமைப்பு, அது ஒரு பிடிச்சி வந்துடும். ஃபுல்லாக இருக்காது. ஒன்று ஒரு ஒரு பர்டிகுலராக 2-3 கட்லைகள், அது பேர் கட்லைன்னு பேர். இது இந்த கட்டில், இது இந்த கட்டிலையில் சேரலாம் அப்படின்னு, இந்த பாட்டு இந்த கட்டிலையில் சேரணும் அப்படின்னு பிரித்து பாடணும். பாடும்போது தான் புரியாது. பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இது மாதிரி தான் அப்படின்னு தெரியும். அதே ஃபுல்லாக கூத்து வந்தால் தான் தெரியும். அதனால் சாதாரண சொல்லிட்டு உடனே நான் ஒன்றும் முடியாது. அது வேற ராகம். அது வேற ராகமா? அது ராகமே கிடையாது. அது சினிமா பாட்டுக்காக போட்ட பாடம் ராகம். அது
மடையில் வாழே பாயமாதர் அப்படியே பாட்டே கிடையாது. மடையில் வாழை பாயமாதரான் குடையும் பொய்கை கோல காவுளான். மடையில் வாழை பாயமாதரான் குடையும் பொய்கை கோல காவுளான். தடையும் பிறையும் சாம்பார் பூச்சுங்கேள் உடையும் கொண்ட உருவமென்கோலோ. பெட்டான் பாகமாக பிறை சென்னி கொண்டான் கோல காவு கோயிலா. கண்டான் பாதம் கையார் கோப்பவே உண்டான் நெஞ்சை உலகம் உய்யவே. அப்படிதான் அமைப்பு அப்படிதான் இருக்கு. நம்ம அது வந்து அந்த இடத்துக்கு ஒரு பாட்டை போட்டு பாடிப்பாங்க. அதெல்லாம் கண்படி பாட முடியாது. பன்முறைப்படி தான் பாடணும். பன்முறைப்படி பாடினா தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும். அது சினிமா பாட்டுக்காக போட்டுக்குவான். கேவன்னா அப்படி பாடிக்குவாங்க. நானே பாடுவேன். இப்போ எப்படி தெரியுமா, எங்கே என்னை இருந்திடம் தேடி கொண்டு அப்படின்னு ஒரு எங்கே என்ன இருந்திடம் தேடிக்கொண்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு, தேவாட்டில் இருக்கு. அது வந்து பாட வேண்டிய அமைப்பு. எங்கே என்னை இருந்திடம் தேடி கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினாய். செங்கே தோன்றும் திருவாய்மோ செல்வனா அங்கே வாவென்று போனாரது கோலோ. அப்படிதான் இருக்கு. திறக்க பாடிய என்னேனும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பேத்தாருள் நின்றார் மறைக்க வல்லரோ. தம்மையே திருவாய்மோன் பிறைக்குள் ஜடையாரிவர் வேதரு. இப்படி பாட்டு இப்படிதான் பாட வேண்டிய அமைப்பு. இப்படிதான் பாடணும். நாங்கள் என்ன நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், 2 தடவை சொல்லி 2 சைஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கே சினிமாவுடைய சினிமா பாட்டுடைய டப்பிங் இது. அது ஒரு பாட்டு இருக்கு சினிமா பாட்டு. அதான் எனக்கே தெரியல. இது அமைப்பு வேண்டி கேட்டாங்க. எங்கே இருந்திடம் தேடி கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினாயிங்கே என்னை இருந்திடம் தேடி கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினாய். தெங்கே தோன்றும் திருவாய் முற்றல்வனார் அங்கே வாவென்று போனாரதல் கோலோ. திருவாய்மோ செல்வனார் அங்கே வாவென்று போனாரதல் கோலோ. திறக்க பாடிய என்னேனு செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பேதாருள்தான் மறைக்க வல்லரோ. தம்மை திருவாய்மோன் பிறைக்குள் ஜடையாரிவர் பித்தரே. எங்கே அங்கே போய் வருவோம். இங்கே அந்த அந்த இப்படி வந்து வேற மாதிரியா இருக்கு. அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு பாட சொல்லி கேட்பாங்க. அந்த பாட்டுக்கு அந்த அது அந்த அந்த இசையிலேருந்து மாறி வருதான் அவங்களுக்கு. அது அவங்களுக்கு ஒரு திருப்தி. என்னன்னா இப்படியே நல்லா இருக்கு. அதாவது ஒரு அமைப்பில் ஒரு இப்படியே ஒரு பிடிக்கும். அது ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பாடலாம். எல்லாருமே நீங்களும் பாடலாம். பித்தா பிறை பாடிட்டே இருங்க. பித்தா பித்தா பிறை சோடி பெருமானே அருளாள. என் படம் முடியாது, நீங்கள் படலாம்ல. ஈசா பண்ணிடலாம். இப்போ நான் பித்தாப்படி பாடிக்கிறேன். பித்தாப்படி எழுத மாட்டேன். மழுவாழ்வல்ல நேந்தி மறையோதே மங்கை பங்கா அப்படின்னு 9வது பாட்டை பாடுவேன். போய் அவங்க பாடும்போது என்னாவது
பாடி எடுத்துக்கிட்டு புத்தாபரிக்கு வருவேன். அங்கே எடுத்துகிட்டு இங்கே வந்து திருப்பி காட்டுவேன். ஓ இங்கே தான் பாடுறாரு அப்படின்னு பண்ணுவாங்க. அதில் பயப்படக்கூடாது. பாடுங்கன்னு இறங்கிட்டோம்னா பயப்படவே விடாது. நம்ம பாட்டு பாடுவாங்க. அது பாடலாம், அதெல்லாம் பாடலாம். இது பாடுங்க, இது இப்போ பாடிங்கல்ல என்ன பாட்டு? உண்ணாமலை சொன்னேன். உண்ணாமலையில கட்டில வந்து இதில் 3வது கட்டில் இந்த கட்டில் எனக்கு படிக்கிறது 3வது கட்டில் இருக்கு. அதில் உண்ணாமலை இப்படி தான் பண்ணேன். இன்னும் பின்னாடி வரும்போது இன்னொரு இது தனியாக இருக்கு. உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் சொல்லுங்க பாப்பா. பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ. பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ. மண்ணாந்தன அறிவே திரள் மழலை முழ அதிரும். மண்ணாந்தன அறிவே திரள் மழலை முழ அதிரும். அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. தேமாங்கனி கடுவன் போல விடுவோம் போடு தேடி. மழை துருவன் மீசை திருநுள் தோடு சீதர. ஆமாம் வீணை அடையும் போடு அண்ணாமலை அண்ணல். ஓமாங்கடல் புனையேவடி நினைவாவினை இதரே. வெம்பொந்திய கதிரோன் ஒளி விலகும் வீதி சாரல். அம்பதேவோ எய்தவன் அண்ணாமலை அதனே. கொம்புந்தோவ பொய்யாதோவ பொழில்காடியுள் ஞான சம்பந்தன் தமிழ்வல்லவர் அடிவேணுதல் தவமே. சம்பந்தன தமிழ்வல்லவர் அடிவேணுதல் தவமே. 11வது பதியம். இப்ப இந்த 10 பதியத்தை நீங்க இந்த 10 பதியத்தை என்ன பதியம் உங்களுக்கு பாட வரல, பாட தெரியல, பாட முடியல. 3 சைஸ் இருக்கு. பாட வரல, பாட தெரியல, பாட முடியல. அதுல எது வரல உங்களுக்கு? திரு அதிகை வித்தானத்துல பூச்சாயின அந்த இது பாடிடுவோம். கண்டிப்பாக பாடுங்க பாப்போம். எனக்கு அந்த ராகமே சரியா வச்சுட்டு படலாம். எடுங்க. கூற்றாயினவாறு விலகிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அமைப்பு தானே. அவ்வளோதான் வரும். நீங்க 2வது வரி கரெக்டாக தான் பண்ணீங்க. கூற்றாயினவாறு விலகரி கொடுமை பல செய்தன நானறியே. மறுபடியும் கூற்றாயினவாறு விலக
கொடுமை பல செய்த அப்படி முடிக்கலாம் அப்படி கொடுமை பல செய்தன ஆனலியே ஏற்றாய் அடிக்க இரவோ பகலோ நீங்க சொல்ற மத்தியில தான் அப்படியே ஏற்றாய் அடிக்க இரவோ பகலோ பிரியாதே வணங்கோ எப்பொழுதோ தோற்றாதில் வயத்தில் அகம்படியே உடலோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றே நடிய நதிகள் கெடில விந்தே நடிய நதிகள் கெடில விரட்டான துறை அவமானே விரட்டான துறை அவமானே நெஞ்சோ உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியே பஞ்சோ இதுவோ பதுகண்டறியேன் வயிற்றோடு தொடங்கி முடக்கியிட தஞ்சாகி வந்தனை நடுகாமல் தூரந்து கடந்து மேடி அஞ்சேயோ என்னதிகை கெடில விரட்டான துறை அவமானே போர்த்தாய் அங்குதானையில் ஏறுதிதோ உறங்காட ரங்கானடமாடவல்லாய் ஆதாரங்கள் தனை மாவரைக்கு அடத்தேட்டருள் செய்த அது கருளார் வேதோ புரண்டோ எழுந்தோ எழுந்தாய் வேதனையான விலக்கியடாய் ஆத்தார் உடல் சூழலிகை கெடில விரட்டான துறை அவமானே அப்புறம் வேற உங்களுக்கு அப்புறம் பாக்கி எல்லாருக்கும் எல்லா பாட்டும் பாட தெரியும் 10 பாட்டு வரலாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் பாடுவாங்க டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப என்ன 10க்கு மேலதான் அப்புறம் சொல்லி கொடுப்பேன் அப்படியே தப்பிட்ட சொல்லுவேன் இன்னைக்கு 10 கிளாஸ் வரும்போது 11 தான் ஆரம்பிப்போம் நான் வந்து அப்ப இந்த சாமி இந்த உண்ணாமலே உண்மையாளோடு நம்ம பாடுனோம்ல அந்த அம்மா அச்சேங்க பாடுது உண்ணாமலே உண்மையாளோடு உடனாகியே ஒருவன் ரெண்டாம் காலம் அப்ப அது அப்படி இருக்கே சரியான ரெண்டும் ஒரே அமைப்பு தான் அது வேகமா படிங்க உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் அப்படி பாருங்களா அதை வந்து உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமாள் மலை திருமாமணி ரெண்டாம் காலம் பெருது ஒவ்வொரு பாட்டுக்கும் 3 காலம் பண்ணலாம் 5 காலம் பண்ண பிரேணி படத்துல 5 காலம் பண்ணலாம் தீரயனே பட சடை மோடியேடை அப்படின்னு ஒரு காலம். ரெண்டாவது தீரயனே பட சடை முடியேடை பெரிய புனலுடையவனீரை அப்படின்னு பிறையணி பிறையணி பழச்சடை முடியிட பெருகிய புனலுடையவன் இல்ல ரெண்டாங்க அப்படி வருது. மூணாம் பிறையணி பிறைய
பிறையணி படத்தடை முடியிட பெருகிய புனலுடையவனே அப்படின்னு 3 காலத்துல கண்டி 5 காலம் வரலாம் ஆகலாம். அதை வந்து அவங்க அது என்ன அப்படின்னா அவங்க திறமையப்படுறது அவங்க பாடல். ஆனால் சொல்லிவிட்டு ஒன்று தான் சொல்லிவிடுப்பாங்க அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் நீங்க 2 காலம் 3ஆம் காலம் நீ படிக்க 4ஆம் காலம் நீ படிக்கணும். என்ன பண்ணுறது 10 11 பெரியத்துக்குள்ளா சொல்லுங்க. அடுத்த 12வது பெரிய அடுத்த கிளாஸ். இந்த மாதர் பிறைக்கு நீ மாதர் அப்படி வருமா? அது அது லைட்டா எடுக்கணும். எப்போதும் பதிவு பண்ணீங்கன்னா மத்தியமம் பண்ணிக்கணும். அது மத்தியமம் பண்ணு பேர். மத்தியமம் பண்ண சரி கமான்னு சொல்லுவாங்க. மத்தியமம் மாத பேரை கண் மாத பேரை கண் யானை மலையான் மகளோடு பாடி மாத பேரை கண்ணியானே மாத பேரை கண்டி கண்டிங்கிற பழக்கம் தான் எனக்கு தண்ணி நீங்க அப்படியே பாருங்க. அப்படிமா நீங்க பாட வேணா சொல்றேன். மாத பேரை கண்ணியானே அப்படின்னு அப்படி போகக்கூடாது. பாட்டு தனியா நமக்கு அது மாத பேரை கண்ணியானே மலையான் மகளோடு பாடி மாத பேரை கண்ணியானே மலையான் மகளோடு பாடி மலையான் மகளோடு பாடி மலையான் மகளோடு பாடி மலையான் மகளோடு பாடி மலையான் மகனாரு அதான் சொன்னாரு. போதோடனே சுமந்தேத்தி போதோடனே சுமந்தேத்தி போகவே யாதோ தோவடி படாமல் ஐயாரழையில் போதே காதல் மட பிடியோரோ கழிய வரோவன கண்டே கண்டே நவர் திருப்பாதோ கண்டறியாதன கண்டே கண்டே நவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவர் திருப்பாதம் நவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டறியாதன கண்டே. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டே நவதிருப்பாதம் அப்படின்னு கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே. நீங்க சொல்ல பாடுறது கண்டே நவதிருப்பாதம் அப்படிதான். அது தாழ்ந்து வரணும். ஆமா அதுதான் இது உள்ளாரே தான் இருக்கும். கண்டே நவதிருப்பாதம் கண்டறியாதன
வரும் பாடல் பாடி கேட்டாவே வந்துடும் இப்படிதான் கேளுங்க 2 இது கனெக்ட் பண்ணி